சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மூன் சர்ஃபேஸ்ல ஆட்டோ பைலட் மோட்ல அங்க இருக்கிற கிரேட்டர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு லேண்ட் ஆயிருக்கு. என்னடா சம்மந்தமே இல்லாம ஏஐ வந்து சி கம்பைலரை பில்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது அதை பத்தி பேசுறேன்னு தானே நினைக்கிறீங்க? சம்மந்தம் இருக்குங்க. என்ன சம்மந்தங்கிறத இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. ஜஸ்ட் 2 வாரங்க. 2 வாரத்துல ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் சி கம்பைலரை ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்து ஒரு ஏஐ பில்ட் பண்ணிருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஆனா இது நடந்திருக்குங்க. ஆந்த்ரோபிக்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ கம்பெனி, அந்த கம்பெனி கிளாட் ஓபஸ் 4.6 அப்படிங்கிற ஒரு எல்எல்எம் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணியிருக்கு. அந்த எல்எல்எம் யூஸ் பண்ணிட்டு சிஸ்டம் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த சி கம்பைலரை பில்ட் பண்ணியிருக்கு. அமேசிங் அச்சீவ்மெண்ட். இதுல இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த சி கம்பைலர்னால லினக்ஸை 6.9 பில்டு வந்து நீங்க கம்பைல் பண்ண முடியும். அதுவும் x86 ஆர்கிடெக்சர், ஏஆர்எம் ஆர் RISC-V எந்த ஆர்கிடெக்சர் பேஸ்டு சிஸ்டமா இருந்தாலும் சரி நீங்க கம்பைல் பண்ண முடியுங்கிறாங்க. ஏஐ இதை பண்ணிருக்குங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் தாங்க. இந்த நியூஸ் வந்த உடனே லாஸ்ட் 10 நாளா பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில வந்து ஒரே அதகலம் தான். இது இண்டஸ்ட்ரியை தலை கீழே புரட்டி போட்டுச்சு. ஏன் அப்படி ஒரு ரியாக்ஷன் இண்டஸ்ட்ரியிலன்னு யோசிச்சிங்களா? கம்பைலர் பில்ட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நார்மலா வந்து டேக்ஸ் இயர்ஸ் டு பில்ட் அ கம்பைலர். அதுவும் எக்ஸ்பீரியன்ஸான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்னால தான் வந்து இதை பில்ட் பண்ண முடியும். ஒரு ரஃப்லி வந்து less than 1% of the people has the capability to build the compilers. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான விஷயத்த ஏஐ within 2 weeksல பண்ணி முடிச்சிருக்குங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. ஆனா இதை விட நான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, the man behind this, நிக்கலஸ் கார்லின், ஆந்த்ரோபினுடைய ரிசர்ச் சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லைங்களா, அவருடைய ரோல் இங்க ரொம்ப அண்டர்பிளே பண்ணியிருக்காங்க. ஹிஸ் ரோல் ஐ திங்க் இட் இஸ் ரிமார்க்கபிள் தென் தி ஆக்சுவல் கம்பைலர் பில்டிங் இட் செல்ஃப். எதனால நான் சொல்றேன்? இந்த சி கம்பைலருங்கிறது அது இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமா இது அவைலபிளா இருக்கு. 30 வருஷமா இன்ஜினியர்ஸ் இதில் ஒர்க் பண்ணி டியூன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது சார்ந்த எல்லா டேட்டாவும் வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. இந்த எல்எல்எம் மாடல் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ப்ரீட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி எல்எல்எம் கோடை ஜெனரேட் பண்ணியிருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இதை தாண்டி நிக்கலஸ் கார்லினுடைய ரோல் வந்து மிகப்பெரியதுன்னு சொல்றேன். இந்த கம்பைலர் பில்டுங்கிறது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ஏஜென்டிக் ஏஐ. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஏஜென்டிக் ஏஐ வந்து லாங்செயின், லாங்கிராஃப், ஆட்டோஜன் அது மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணுதுன்னு சொன்னோம். இங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்கையும் வந்து ஆந்த்ரோபிக் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக ப்ரோக்ராமிங் அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு வந்து கிரேட்டர் கண்ட்ரோல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. இங்க நிக்கலஸ் கார்லினி என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அவர் வந்து சிம்பிளா he designed the environment. He anticipated failure and properly wrote test cases for that. And he tightened the feedback mechanism. ஒரு ஏஐ வந்து டீரெயில் ஆகாம கோலை சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இது எல்லாம் இம்பார்ட்டன்ட். அவர் வந்து இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட், ஏஜென்ட் ப்ராம்ப்ட் வந்து பக்காவான ஏஜென்ட் ப்ராம்ப்டை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அது மாதிரி எங்கெங்க இஷ்யூஸ் வரும், எக்ஸாம்பிள் இப்போ அவர் வந்து 16 ஏஜென்ட்ஸை வந்து அக்ராஸ் கண்டெய்னர்ஸ்ல டிப்ளாய் பண்ணியிருக்காரு இல்லைங்களா?
அப்ப ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கான்டெக்ட் இருக்காது. ஸோ ஏஜென்ட் வந்து கான்டெக்ட்டை ஃபிகர் அவுட் பண்றதுக்கே இட் டேக்ஸ் டைம் இல்லைங்களா. ஜஸ்ட் ஹி புட் இன் பிளேஸ் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் டு ரெக்கார்ட். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்துக்கு அவர் வந்து காம்ப்ளெக்ஸான சொல்யூஷனை தேடி போகல, சிம்பிளான சொல்யூஷன்ஸ். ஆல்ரெடி கிட் ரெபாசிட்டரி அவைலபிளா இருக்கு. He efficiently used Git repository and he efficiently used file and log mechanisms. He efficiently used readme files for writing the log, reading the log and registering the state. கரெக்டா அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு லாட் ஆஃப் பேக் அண்ட் ஒர்க் இன்வால்வ் which is done by Nicholas Carlini. That's why his efforts are marvelous. நம்ம சந்திராயன் எக்ஸாம்பிள் பத்தி பேசணும். அங்க சந்திராயன் எக்ஸாம்பிள்ல ஆட்டோ பைலட் மோட்ல சந்திராயன் விக்ரம் லேண்டர் வந்து சர்ஃபேஸ்ல மூன் சர்ஃபேஸ்ல லேண்ட் ஆயிடுச்சுங்கிறத பார்த்தோம். இந்த சி கம்பைலரை ஏஐ பில்ட் பண்ணது அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம சொல்லலாம். ஆனா சந்திராயனுடைய மிஷன் சயின்டிஸ்ட் வந்து கிரேட்டர்ஸ் இருந்ததுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது அவரு. அந்த பவுண்டரிக்குள்ள ஆட்டோ பைலட் மோட்ல சந்திராயன் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ ரியலா பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டனுடைய ரோல் வந்து மிகப்பெரியது. அதே மாதிரி இந்த கேஸ்லயும் அந்த சி கம்பைலரை ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணதை தாண்டி நம்ம நிக்கலஸ் கார்லினி அவருடைய ரோல் வந்து மிகப்பெரிய ரோல். இந்த நியூஸை பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ஷேக் ஆகி ஆஹா இன்னும் டெவலப்பர் ரோல் அவ்வளவுதான், இன்னும் கோடிங் அவ்வளவுதான் யோசிச்சோம். ஆனா இவ்வளோ பெரிய மிஷனுக்கு பின்னாடி ஒரு கார்லினி அப்படிங்கிற ஒரு ஹியூமன் தான் இருந்திருக்காரு. ஸோ நேச்சுரலி அப்ப நீங்க உங்களுடைய ரோலை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. இதுதான் உங்களுடைய ஃபியூச்சர் பாத்.